மாறாதவரே. ஊற்றி துதிப்போம் என்றே தேவனை இதயம் உடனே. ஊற்றி துதிப்போம் என்றே தேவனை இதயம் உடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஆமே. நல்ல கரங்களை தட்டி, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என் செல்லம் உங்களை மறக்க மாட்டான். ஒருவேளை நீங்க நம்பி இருந்தவர்கள் உங்களை மறந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா என் அப்பா ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டான். ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டான். ஒருபோதும் கைவிட மாட்டான். நல்லா துதிப்போமா? பாடகனையே மறப்பினும் அமரவேன் என்று சொன்னதா. தன் பாடகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஆதி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று கொடுவே. ஆதி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று கொடுவே. ஆத்துமாவின் கீதமே. நேசரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஓர பயங்கரமான புயலில் பயங்கரமான புயலில் கொடியானையின் மத்தியில் காக்கும் மரம் கொண்டு மார்பில் செய்தனைத்தான் என்றும் பாடுவே. மரம் கொண்டு மார்பில் செய்தனைத்தான் என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரே சுவை நானே ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரே சுவை நானே ஏற்றி மகிழ்ந்திடுவே. நாமே நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். ரே பிரபர பலபரி கபரதர பரப. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஷபரபரி பலதரப ஷதரபர கபரப. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. Hallelujah. Ribra bara bara dara bara shabara bara bara kabari bara dara. Hallelujah. ஆண்டவரே பாதம் சரணடைந்தே. அடிமை நாணையா. ஆண்டவரே பாதம் சரணடைந்தே. அடிமை நாணையா. ஆயிரம் 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 துன்பங்கள் சூழ்ந்தாலும்
அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. நல்ல கரங்களை தட்டி, அப்பா நாங்கள் எங்களை உமக்கு அடிமையாக எங்கள் அவயங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாங்க உண்மை விட்டு போக மாட்டோம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை யாரும் பிரிக்க முடியாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. மேரே மனம் வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். தேவனே உமது வார்த்தையின்படி காத்து கொள்வதினான். தேவனே உமது வார்த்தையின்படி காத்து கொள்வதினான். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானையா. போற்றுகிறோம் தேவா, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோ, ஐயா நீதிமானாக்கப்பட்டோ. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீராமே.
வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. ரத்தத்தால் மீட்கப்பட்டோம் ஒப்புரவாக்கப்பட்டோம். ரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம் ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. உம்மை பார்க்கின்றோம் பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம் பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம் வணங்குகிறேன் பெரியவர் உன்னதர். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் பாரி அந்தர ஷீக பக்தரே மிதுக்கிறேன். ஓரி அந்தர ஷீக பரகதன ஷீக பரகந்தோரி அந்தரி அந்தர ரேக்கரவி அந்தரி அந்தர புஷி அந்தர அந்தர கரபா நாரி அந்தரம் நிற்கிறது இறங்கட்டும் வல்லம் இறங்கட்டும். ஓரி அந்தரம் மகிமை இறங்கட்டும் தகப்பன். அல்லேலூயா. ஏதாவது 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 செய்ய வேண்டுமே ஒவ்வொரு நாளும். அப்பா உமக்காக வாழுண்டு. அப்பா உமக்காக ராஜா ரீபனாந்தரப்பா மகிமையானவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ வேண்டும். நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி அப்பா. எம்மட்டு பாருங்க கிருபைக்காக நன்றி அப்பா. துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும் சத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும் சத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டுமே ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டுமே ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஜனங்களை சொல்லுமா, துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும் சத்தானை துரத்த வேண்டும். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா தோல்வி பயங்கள், மன அழுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை போல் விலகி போகும். பனியை கண்ட சூரியனை கண்ட பனி போல எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். நீங்கள் துதியுங்கள் ஜெபியுங்கள், உங்கள் தடைகள் மாறும். கைகள் உயர்த்தி சத்தமாக நாமத்தை பாட்டினால் துதித்து தம்புனாலும் வீணியோட சிரமத்துடன் எக்கால சத்தம் ஓசையில கை தாளத்துடன் அவரை துதிப்போமா. அவர் பெரியவர், கர்த்தர் நல்ல கிருபை என்றும் உள்ளது. தெய்வாதி தேவன் துதிங்கள் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பெரிய அதிசயம் செய்வது என்றும் உள்ளது. மாம்ச தேகங்களை யாருக்கும் ஆகங்கள் போயிருந்தீங்கள் கிருபை என்றும் உள்ளது. ஓ ஞானங்களே வானங்களை ஞானமாக உண்டாக்குற துதிங்கள் கிருபை என்றும் உள்ளது. ஓ ரகாபா ஒருவராய் இதை செய்த துதிங்கள், பூமியை எல்லா காரியங்களையும் பரப்பின துதிங்கள் கிருபை என்றும், சமுத்திரத்தை படித்த துதிங்கள் கிருபை என்றும் உள்ளது. சமுத்திரத்துக்கு எல்லையை விட்டு துதிங்கள் கிருபை என்றும் உள்ளது. ரீகா நாஷாந்தரவா சொல்லுமா, துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும் சத்தானை துரத்த வேண்டும், துதிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும் சத்தானை வார்த்தையால் துரத்த வேண்டும். ஓர் அந்த ரபா வார்த்தையின் வல்லமின் அபிஷேகம் இறங்கட்டப்பா, வார்த்தையில பலங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே.
வார்த்தையால பிசாசை நீர் ஜெயித்திரப்பா. ஓ விசுவாச வார்த்தை ஜெயித்திரப்பா. அதே போல எல்லா பிள்ளைகளும் அவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களோட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்பா பிசாசை வார்த்தையால் துரத்தட்டும் தகப்பனே. ரீக்கான வல்லமை இறங்கட்டும். வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும். கண்கள் திறக்கட்டும். வார்த்தையில பலமாகட்டும்ப்பா. அப்பா இந்த உணவை புசித்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கிற மரங்களாக இன்னும் அப்பா உம்மோடு இணைந்த அப்பா கொடிகளாக ராஜா, செடியாக உம்மோடு இணைந்த கொடிகளாக ராஜா, ஒவ்வொரு இப்பொழுது பலப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும். பலப்பட்டுங்கப்பா, பலப்பட்டுங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை, சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. ஏதாவது 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 செய்ய வேண்டுமே ஒவ்வொரு நாளும். என் இயேசு ராஜாவுக்கு உமக்காக அப்பா ஓடின்ற ஒவ்வொரு கால்களை ஆத்துவீங்க. கால்கள் வல்லமை இறங்கட்டும். இன்னும் உமக்காக ஓடட்டும். இன்னும் புதிய ஓட்டங்கள்ல ஓட்டம். இன்னும் புதிய இடங்கள்ல, புதிய தேசங்கள்ல அப்பா புதிய தரிசனத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு அப்பா புதிய சிந்தையோடு, ஆவிக்கிற சிந்தையோடு கூட ஓட்டும். இயேசு வல்லமை இறங்கட்டும். புதிய ஆவிக்கிற சிந்தை உண்டாட்டம். அப்பா ஆவிக்கிற தரிசனங்களை காட்டும். மேலான இடத்துல பல காரியங்களை காட்டும். அப்பா பரலோகத்துல ரகசியங்களை அறிகின்ற அறிவு உண்டாகட்டும். பரலோகத்தின் ரகசியங்களை ஒரு சிறு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள, அவைகளை மறுதளிக்காமல், அவைகளை ஏன் எப்படி என்று கேள்வி கேட்காமல் அப்பா அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை உண்மை என்று உணர்ந்து உண்மை ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க அப்பா கிருபை இறங்கிட்ட. பரலோக மண்டலங்கள் அழைத்து சென்று அப்பா மனிதர்கள் போக முடியாத எத்தனையோ இடங்கள் உண்டு அப்பா. அந்த காரியங்களெல்லாம் ஒவ்வொரு பார்க்கட்டும். இப்பொழுது ஒவ்வொரு ஆவிக்கிற கண்கள் திறக்கட்டும். இப்பொழுது ரீபான் அந்து அந்தரபால் ஆவிக்கிற மண்டலங்களை செல்லட்டும், செல்லட்டும், செல்லட்டும். நீச்சலான அபிஷேகத்துல செல்லட்டும். ஒரு நீச்சலான அபிஷேகம் இறங்கட்டும். நீச்சலான அபிஷேகம் இறங்கட்டும். தூரா பாது அந்த ராபா ராக அந்த பட்டைகள் கூர்மையாக்கப்பட்டு வழங்கப்பட்ட பட்டைகள் கூர்மையாக்கப்பட்டதாக ரட்சிப்பு தலைசீரா ஏசு நாமத்தில் சரியாக்கப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் தன் ரட்சிப்பை சரி செய்து கொள்ளட்டும். அவன் பட்டத்தை கைகள் எடுக்கட்டும். சத்தியமணி கட்சியை சரியாக அணிந்து கொள்ளட்டும். பாதரட்சி அப்பா ஆயத்தம் பாதரட்சி சரியாக எப்பொழுதும் கால்கள் தொடுத்து கொண்டு அப்பா ஆயத்தத்தோடு இருக்கட்டும் தகப்பனே. ஓ நீதின மார்க்கோ அணிந்து கொண்டு அப்பா அவனுக்கு எல்லா கட்டளை கை கொள்ள கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். அப்பா அவனுடைய சத்தத்தை அல்லமையில பலப்பட்டும். ஏசு நிலைமை இறங்கட்டும். இப்பொழுது தீபா ராங்கா தந்தா ராதா எல்லா கால்களில் காணப்பட்ட சத்தம் கிரிகளை எரிக்கட்டும். சர்ப்பத்தலைமை எரிக்கட்டும். உமக்காக அப்பா உலகமெங்கும் புறப்பட சென்று எல்லா ஜாதிகளையும் உமக்கண்டு சீஷராக மாற்று தகப்பனே. ஒரு இடத்துல இடம் அடைந்து விடாதபடி, ஒரு அப்பா ஒரு கட்டிடத்துக்குள்ளே அப்பா ஒரு ஸ்தாபனத்துக்கு முடங்காதபடி உலகமெங்கும் புறப்பட சென்று அப்பா காற்றுகளை போல நீர் உங்களுடைய உலக உண்டு வைத்துக்கு தகப்பனே. அக்னி ஜுவாலைகளாக காற்றுக்குள் எல்லா இடங்களிலும் சென்று உங்களுடைய வார்த்தைகளை பிரசிங்கட்டும். சிஷனை மாற்றும் வல்லமை இறங்கட்டும். தீவா ராந்தா ராங்கா பர்ர கந்தா ராபா ராங்கா தாந்தா உங்களுடைய நாமத்தினால நாமான வாசியை பேச தர்ப்பணம் எடுக்கட்டும். பிசாசு துரத்தட்டும். சாத்தானை ஜெயிக்கட்டும். ஏசு நாமத்தால வல்லமை இறங்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில போராடிட்டு எல்லா மாம்சத்தை ஜெயிக்கட்டும். அப்பா மாம்சத்தை ஜெயிக்கட்டும். அப்பா ஒரோப்போ ராகா ஷீகா பர்ரா கந்தா ரபா வான மண்டல பொல்லாத ஆவின் சேனையோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணி ஜெயிக்கட்டும். அந்த லோகாவில் ஜெயிக்கட்டும். வல்லமை இறங்கட்டும். ஜெயிக்கிற அபிஷேகம் இறங்கட்டும். ஜெயிக்கிற அபிஷேகம் இறங்கட்டும். ஜெயிக்கிற அபிஷேகம் மேற்குள்ள அபிஷேகம் சூரியனை கண்டு சொந்துவிடாதபடி அப்பா சவுளை போன்ற மனிதர்களுடைய செயல்களால் சொந்துவிடாத முன்னேறி சொல்லிட்டு ஏசு நமதல் அபிஷேக அபார கந்த ரபல் ஏக்கபோ தாங்க வேண்டும். ஊழியங்களை தாங்க வேண்டும். ஊழியங்களை நமது ஜெபத்தால், நமது பணத்தால், நமது ஜெபத்தால், நமது பலத்தால் தாங்க வேண்டும். ஊழியங்களை தாங்க வேண்டும். ஊழியங்களை நமது ஜெபத்தால், நமது பணத்தால். அப்பா இன்னும் அநேக ஊழியர்களை அப்பா ஜெபத்தால் என் காணிக்கைகள் தாங்கட்டப்பா. ஒவ்வொரு கைகளை பலப்படுங்க.
அப்பா ஊழியர்கள் என்று விதைக்கின்ற ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிங்க. ஊழியர்கள் அப்பா ஒவ்வொரு ஊழியத்துக்கு ஜெபிக்க தாங்குகின்ற அப்பா அந்த ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தூணா இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் விசேஷ அபிஷேகத்தில் இறங்கட்டும் ராஜா. சந்தா ராபா ராகா ஹந்தரம் இன்னும் அதிகமாக கொடுக்கத்தக்கதாக அப்பா, இன்னும் அதிகமாக தாங்கத்தக்கதாக ஜப அபிஷேகம் இறங்கட்டு தகப்பனே. ஊழிய பாரம் இறங்கட்டு தகப்பனே. அப்பா ஊழியத்துக்கு செய்கின்ற செல்வ சீமாட்டுகளை அப்பா நீங்க கொத்தோடுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அப்படிப்பட்டவங்க இன்னும் ஏற்படுத்துங்க. நெக்கிருபை இறங்கட்டும். ரீகான் அஷீகா பராங்கா பணத்தால் பொருளாளம் இன்னும் ஊழியங்களே கனமண்டு தகப்பனே. ஓ எல்லாம் முதல் உண்மை கனமண்டு உத்தமேரியத்தோடு கூட அப்பா தகப்பனே விசனமா இல்லை இசப்பா. அப்பா கட்டாயத்தினால் அல்ல இசப்பா, மனமோந்து கொடுக்கத்தக்க ஒரு உற்சாகாவி இறங்கட்டும் 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 இறங்கட்டும். தூரா பௌரி சந்த உராகா பாரா காந்தா ராபா உமக்கென்று எழுமட்டும் உமக்கென்று கொடுக்கணும். தேவராஜத்தை பூமியில கட்ட அதற்கென்று ஒழிக்கின்ற ஓடின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க அப்பா. ஏசுவினால பொல்லாசிகளை மாற்றிப்படுங்க. தேவராஜத்தை ஸ்தாபிக்க தடை பண்ணுகிற பொல்லாத எல்லா சவுலின் ஆவிகள் அமலேக்கினால் எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லாம் காயமாக எரிக்கப்பட்டு போட்டோம். ரீகான் அஷீகா பராங்கா மாம்சிகள் எரிக்கப்பட்டு போட்டோம் அப்பா. ஒன்றிணைந்து இணைந்து செயல்பட்டப்பா. ஒரு மணி ஆவி ஊற்றுங்க. சபைகளை ஊழியங்களை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு தேவப்பிள்ளைங்களும் இதயத்துல ஊற்றுங்க. ஒவ்வொரு குடும்பங்களை ஊற்றுங்க. ஓ ஆரணி போல இந்த கனமானத்தை கலைக்கப்படலை என் கடந்த ஊழியத்தை செய்ய என் வார்த்தை மாடி அப்பா. இந்த ஊழியம் செய்ய அப்படிப்பட்ட அப்பா கனத்தோடு கூட பசத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட ஊழியத்தை செய்யறது கப்பனே இன்னும் ஏற்படுத்துங்க. ஆரோனை போல அநேகர் ஏற்படுத்துங்க. மோசை பண்ணி ஏற்படுத்துங்க. வல்லமை இறங்கட்டும். அநேக ஊழியர்கள் எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும். தேசவங்க செல்லட்டும். ஒவ்வொரு தேசங்களும் செல்லட்டும் ராஜா. ரீகா ஷீகா காண்பிருக்க எல்லா தேசங்களும் உங்க சொந்தமே மாடு கால் வல்லம் இறங்கட்டும். ரீகா நஷீகா பாரா காந்தா ராபால் ஏகாமா நாங்கா ராபா ராகா தான ஷீகா பாரபா. இயேசு ராஜா உம் இதே துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா உம் இதே துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அப்பா உங்க இதே துடிப்ப ராஜா. அப்பா உங்க இதே பாரத்தை உணர்ந்த பிள்ளைங்களை சந்ததி எழுப்புங்கப்பா. அப்பா உங்க ஏக்கத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு சந்ததி எழும்புடப்பா. அப்படிப்பட்ட உண்மையான உத்தமுள்ள தேவஊழியர்கள் எழுப்புங்க ராஜா. அப்படிப்பட்ட பாரம் உள்ள அப்பா தலைவர்கள் எழுப்புங்க ராஜா. அப்படிப்பட்ட அப்பா சுவிசேஷர்கள் போதகர்கள் அப்படிப்பட்ட அப்பா தீர்க்கதரிசிகள் எழும்புடுங்க அப்பனே. நெசுதறி செய்கின்ற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உங்க ஏக்கத்தை அறிந்து அதன்படி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. முரட்டாட்டமான நெசத்துக்கு எடுத்து நிற்கின்ற முரட்டாட்டமான காலங்களில் வஞ்சனையான பிள்ளைங்க மேல அப்பா இருக்கும் தெளிங்க மாற்றின சிந்தைகளை மாட்டப்பா. கரைப்பட்ட அவங்க இதயங்கள் சிந்தனைகள் கரைப்பட்ட எண்ணங்கள் பிறரை அப்பா ஆத்மா நினைக்கின்ற எண்ணங்கள் மேட்டிமான சிந்தனைகள் அப்பா உயர்ந்த இந்த பெருமைகள் அகங்காரங்கள் இப்பொழுது எரிக்கப்பட்டு போட்டப்பா. பிறரை அற்பமாக குற்றப்பட்டுக்கிற குற்றம் சாட்டின்ற அப்போட அப்பா அந்திக்கு எரிக்கப்பட்டு போட்டு இயேசு நாமத்தால வஞ்சக எண்ணங்கள் அப்பா தகவல் எரிக்கப்பட்டு போட்டு பிறரை கெடுக்க வேண்டும் என்று அப்பா பொய் பேசுகின்ற பொய்யினால் ஆகாரம் எரிக்கப்பட்டு போட்ட ராஜா. தீபா ராஷிகா பரா கபா ரகா பரா கபா எரிக்கப்பட்டு போட்டோம். உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக. உணர்வெல்லாம்
உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உலகம் உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்றும் கிருபையை தாரும். அழிந்து போகிற ஆத்மாக்கு நினைக்க ராஜா, அப்படிவிட சிந்தை உண்டாட்டு ராஜா. ஓ, தன் குடும்பம் வாழ வேண்டும், தனக்கு சொத்து சேர்க்க வேண்டும், அப்படிப்பட்ட அப்பா சீலமாக என்ன மாதிரி ராஜா, தேசம் இயேசு அறிய வேண்டும். ஓ, அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாவட்டும் ராஜா. தன்னுடைய சபையாக வேண்டும், தன் மக்கள் வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மை அப்பா மாறி போயிட்டு அப்பா விசாலமான மனப்பான்மை உண்டாட்டும். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த பூமியிலே சாத்தான் ராஜ்யம் அழிக்கப்பட வேண்டும் என்பது முழு லக்காக இருக்கப்பட்ட ராஜா. ரிஷி கபர அந்த ரபா அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும், ஆத்தும பாரத்தினால் அழிந்திட வேண்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும், ஆத்தும பாரத்தினால் அழிந்திட வேண்டும். ஒரு வாழ்வும் அழிந்திட வேண்டும், ஒரு வாழ்வு அது உமக்காக, உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை. உலகத்துக்கு மறிக்க வேண்டும், உண்மையே நோக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களை மறந்து சிலுவை அண்டி அப்பா வர வேண்டும். உண்மையான ஊழியனாக உழைக்கு கிருபை இறங்கட்டும் ராஜா. உலகத்திற்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். உலகத்திற்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். இயேசுவான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உமக்காக அப்பா. ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். ஒரு வாழ்க்கை நீர் கொட்ட வாழ்க்கை தகப்பனே, தூராபாரம் நீர் கொட்ட தகப்பனே, இந்த குடும்பம் நீர் கொட்டாப்பா, இந்த ஊழி நீர் கொட்ட தகப்பனே, கைகள் நீர் கொட்டாப்பா, அப்பா கண்பாரி நீர் கொட்ட தகப்பனே, பாடு கிருபை பேசுகிற நீர் கொட்ட ராஜா. உமக்கே சரளைக்கட்டும், உமக்கன்று ஓட்டும், உமக்கன்று வாழ்ட்டும், கிருபை இறங்கட்டும் ராஜா. தனக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழட்டும். ஓர் அகந்தரமா உலகத்துக்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உண்மை ஊழியனாக பிதால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, நீங்கள் இதோ உலகம் உண்டானது உங்களுக்கு ஆயத்தம் சொன்னது கொள்ளுங்கள் என்று இங்கே சொன்ன அந்த ஒரு வார்த்தை கேட்டீர்கள் ராஜா. உமக்கென்று உண்மை உழைக்கட்டும், உண்மையாய் உழைக்கட்டும். உண்மையிலே மனுஷன் மறிவு ஆசிரியை பெற வேண்டும் வார்த்தைப்படி அப்பா. உண்மையிலே நீங்கள் உண்டாடுங்க, உண்மையிலே உண்டாடு ராஜா. உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம்மிலே துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற
வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு கைகளை கால்கள் வல்லமை சரீரத்தை வல்லமை இறங்கட்டும். புதிய அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். மறுபமாக அபிஷேகம் இறங்கட்டும், இளமையாக அபிஷேகம் இறங்கட்டும். அப்பா தகப்பனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கின்ற அபிஷேகம் இறங்கட்டும். நித்திய ஜீவனுக்கு அப்பா பிரேசன அபிஷேகம் இறங்கட்டும். நித்திய ஜீவனை பற்றுகள் அபிஷேகம் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். நித்திய ஜீவனுக்கு எல்லா காரியங்களும் ஆகட்டும். பாதி சம்பளம் மரணம் அப்பா எல்லா பாசுபாங்கள் எரிக்கப்பட்டு பாதி சுபாங்கள் மரணத்தை கொண்டு எல்லா பாவ சுபாங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். பாவ சிந்தைகள் எரிக்கப்படும், பாவ கட்டுகள் எரிக்கப்படும், சாபங்கள் எரிக்கப்படும். பரிசுத்தம் உண்டாட்டும். ஒவ்வொரு அப்பா சரீரங்களையும் பரிசுத்தம் உண்டாடுதாக அப்படி எல்லாம் பின் சமய தலைமுறை சாபங்கள் எரிக்கப்படும். எல்லா மரண வியாதிகளை போல இயேசு எரிக்கப்படும். கேன்சர் இயேசு சுகமாகட்டும். அப்பா தைராய்டு பிரச்சனை சுகமாகட்டும். வயிறு வீங்கின அந்த பிரச்சனை அட்மிட் பண்ண மகளுக்கு சுகமாகட்டும். இயேசு வயிற்றுல கட்டிகளை போல இப்ப உடையிட்டு இயேசு போட்டோ எல்லா தேவையில்லாத கொழுப்புகள் இப்பொழுது கரைஞ்சு போகட்டும், எரிந்து போகட்டும். இயேசு நாமத்தால கை கால்கள தேவையில்லாத வலிகள் குத்தெழுப்புகள் இப்பொழுது சுகமாகட்டும். இயேசு நாமத்தால எல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இப்பொழுது சுகமாகட்டும். இப்பொழுது அந்த தேவையில்லாத காரியங்கள் எரிக்கப்பட்டு போட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே நல்ல ரத்த சிவன் எண்ணிக்கை கூடட்டும், ரத்த பிளேட் எண்ணிக்கை கூடட்டும். இயேசு நாமத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் காதுல கேட்கிற தேவையில்லாத இந்த இறைச்சல் இப்பொழுது சுகமாகட்டும். அப்பா ஒவ்வொரு காதுகளையும் வல்லம் இறங்கட்டும். நல்ல தெளிவான அப்பா கேட்கும் திறன் உண்டாகட்டும். கண்களை தெளிவாக பார்க்கும் திறன் உண்டாகட்டும் தகப்பனே. எல்லா ஒற்றுதல்களும் மாட்டும் சுகம் உண்டாட்டும். தூர ஷீக்கா பாரா கந்தரபா கால் வீக்கங்கள் யானை கால் வியாதிகள் இப்பொழுது சுகமாகட்டும். இப்பொழுது சுகம் வல்லமை இறங்கட்டும். பசி எடுக்காத அப்படிப்பட்ட அப்பா மந்த நிலைகள் அசமந்த நிலைகள் இப்பொழுது மாறட்டும். ஏசுனால இப்பொழுது ஏசு வல்லமை இறங்கட்டும். வயிற்று பெரிய தேவையில்லாத கழிவுகள் இப்பொழுது எரிக்கப்பட்டு போட்டோம். குடல தங்கில தேவையற்ற எரிக்கப்பட்டு போட்டோம். நன்றாக சாப்பிட்ட ஓட உழைக்க அப்பா இன்னும் வல்லமை இறங்கட்டும். உமக்கென்று ஓட்டும், தேராஜ்யத்துக்கு ஓட்டும், குடும்பத்துக்கு உழைக்கட்டும், உமக்கென்று உழைக்கட்டும். தூர அபாரா ஆந்தரபா ஆமைய அனுபவங்கள் மாறிப்பட்டோம், அசம அனுபவங்கள் மாறிப்பட்டோம். ரியாந்தா ரஹாதனபா சிலிங்கி போல் ஓடட்டும், மாங்களை போல் ஓட்டும், சிறுத்தை போல் ஓடட்டும். ராஜா கால்கள் வல்லமை இறங்கட்டும். தீபா ரங்கதானா ஷிகா பராங்கரபால் ஏகம்மா ரங்கதானா பரகந்தா ராதனபா உமக்கென்று ஓடட்டும் தகப்பனே. சுறுசுறுப்போடு ஓட்டம். தேவடைய அப்பா வேலை ஜாக்கிரையோடு செய்யட்டும் தகப்பனே. தன் வேலையை ஜாக்கிரையாக கண்டால் அவன் நீசிருக்கா இல்லாமல் ராஜாக்கு வார்த்தை மாதிரி அப்பா அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுங்க தகப்பனே. ரீபானா தியாத்தானா ஷீகாபா ரங்காபா ரந்தோராபால் நிமி மனாதரா ஹந்து நாமரபா ஓராந்தரபா எல்லாம் கஷ்டப்பட்ட நிலவங்களை மாட்ட மகிழ்ச்சி நிலவங்கள் உண்டாட்டும். சாம்பல் விலக சிங்காரம் உண்டாடப்பா ஒடிமை விலக துணினாலே உண்டாட்டும் தகப்பனே. தட்டி உலகத்துக்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. ஆமே நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமே. Thank you Jesus. Solomon அப்படியே வாசிக்கலாம். ரோமர் 8, ரோமர் 5:10, ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராதிச்சுட்டே ஆண்டோடைய பிரசனத்திலே அப்படியே வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். ரோமர் 5
10 வாசிக்கலாம். ரே பாலாதாரா ஷகதாரா. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் எதனால ரட்சிக்கப்படுவோமா? அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவோம். சொல்லுங்க ஆமென். நாம் சத்துருக்களாய் இருக்கையில் ஆமென் அவருடைய குமாரனுடைய மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டோம். எதனால நம்ம தேவனிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால. ஆமென். இன்னைக்கு அவர் மரித்ததினால் இன்னைக்கு நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவரோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? மனதினால நமக்கு தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு மாறி மனுஷன் தேவனுக்கு சத்துருவா மாறிட்டான். ஆனா கிறிஸ்து நமக்காக மரித்ததனால ஆமென் ஹல்லேலூயா நாம திரும்ப அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம். ஆமென் ஆமென். திரும்ப நாம ஆமென் அவருடைய இரத்தத்தால ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆமென். உம் இரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா ஒப்புரவாக்கப்பட்டோம். பாடுமா. உம் இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். சொல்லுமா. அவருடைய இரத்தத்தினாலே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவாமே. அவருடைய இரத்தத்தால நாம் எப்படி ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரோடு ஒன்னாயிட்டோம். சொல்லுங்க. நான் கிறிஸ்துவோடு தேவனோடு ஒன்னாயிட்டோம், ஒப்புரவாயிட்டோம். ஆமென். ஒப்புரவாயிட்டோம். இனி எங்களுக்கும் கடவுளுக்கும் சொல்லுங்க, விசுவாசத்தோட பேசுங்க. கடவுளுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமென். எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில என் அப்பா சுமந்து தீர்த்துட்டார். எல்லா பாவத்தையும், எல்லா சாபத்தையும், எல்லா மீறுதல்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு. இப்ப கடவுளுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன். இப்ப நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். சொல்லுங்க. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். சொல்லுமா. கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அப்பாவுடைய இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டேன். நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நிச்சயம் நமக்குள்ள வரணும். இந்த நிச்சயம் நமக்கு வந்துட்டுனா
அடுத்து அந்த வசனத்துல போட்டிருக்கு, அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டது உண்மையானால் அவருடைய ஜீவனால் நாங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்துவின் ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். ஆமென். நாங்கள் வியாதியிலிருந்து கிறிஸ்துவின் ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நாங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். ஆமென். வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் அழகையை வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் அழகையை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, எப்போதும் சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஜீவனை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கோம். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது. ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. இதை நம்ம வாயை திறந்து ஆமென், நான் வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. நம்ம அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம்னா நமக்குள்ள முதல்ல வர்றது என்னது? கிறிஸ்துவின் ஜீவன். சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஜீவன். ஆமென். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குன்னு சொல்லுங்க. அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துட்டுன்னா நமக்குள்ள வியாதி இருக்காது, நமக்குள்ள மரணம் இருக்காது, பிசாசின் கிரியை நமக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய மரணத்தால பிசாசை ஜெயிச்சிட்டாரு. ஆமென். இனி பிசாசின் கிரியைகள் நம்மளை தொட முடியாது. ஹல்லேலூயா. வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் அழகையை வென்று விட்டேன், வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் அழகையை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனால் நாங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா சொன்னாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுவே ஜீவன், இயேசுவே ஜீவன். ஆமென். அவர் சொன்னாரு, என் மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய ரத்தத்துல ஜீவன் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஒரு மிருகமோ மனுஷனுடைய ஜீவன் எங்க இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு, ரத்தத்துல இருக்கு. ஆமென். இயேசுவின் ரத்தத்துல என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. நம்ம அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது, திருவிருந்தின் மூலமாய் அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது நமக்குள்ள ஜீவன் வந்துருது, நமக்குள்ள வியாதியிலிருந்து விடுதலை வந்துருது, நமக்குள்ள ஆரோக்கியம் வந்துருது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஷதரபரபர ஷாந்தனபரகதனஷி. ஆமென். ரேக்கமனரி அந்தரி அந்தரஷி அந்தரி அந்தரி அகரபர். ஓரா பிரபரபரதரப ஷதரப. ஆமென். நாம் திருவிருந்துல பங்கு கொள்ளும் போதெல்லாம் விசுவாசத்தோட பங்கு கொள்ளும். இந்த அப்பத்தை நாம் புசித்து, இந்த திராட்சை ரசத்தை, இந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய ஜீவன் எனக்குள்ள வெளிப்படும். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள வெளிப்படும், என் மூலமா வெளிப்படும். அவருடைய ஜீவனால் நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். ஒருவேளை வியாதியோட இருக்கிறீங்களா? ஒருவேளை கடன்ல இருக்கிறீங்களா?
ஆண்டவருடைய ரத்தத்தை நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம் நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் ஜீவனால் நான் ரட்சிக்கப்படுவேன். நான் கிறிஸ்துவின் ஜீவனை குடிச்சிருக்கிறேன். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து நான் ரட்சிக்கப்படுவேன். இந்த பாவத்துல இருந்து நான் ரட்சிக்கப்படுவேன். இந்த அடிமைத்தனத்துல இருந்து, இந்த பாவ அடிமைத்தனத்துல இருந்து நான் வெளியே வருவேன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட பேசும்போது உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த பாவ கட்டுகள் உடையும் உடையும் உடையும். எனவே திருவிருந்து அசட்ட பண்ணாதீங்க. திருவிருந்துல பங்கு கொள்ளுங்க. பங்கு கொள்ளும் போதெல்லாம் விசுவாசத்தோட நீங்க எடுக்கணும். ஆமென். அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. ஆமென். தேவன் நமக்கு என்ன ஜீவனை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவர்லாஸ்டிங் லைஃப். ஆமென். எவர்லாஸ்டிங், அழிவில்லாத அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். நிலையான ஜீவன். அது நிலையான ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ஜீவன் எங்க இருக்கு? அவருடைய குமாரனுக்குள்ள இருக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த ஜீவன் இருக்கு. ஆமென். தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஜீவன் எங்க இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருந்தாதான் உங்களுக்குள்ள ஜீவன் வரும். ஏன்னா அந்த ஜீவனை பிதாவாகிய தேவன் எங்க வச்சுட்டாரு? கிறிஸ்து குமாரனுக்குள்ள வச்சுட்டாரு. இன்னைக்கு குமாரனை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி கொள்ள எரியும். அவரை அண்டி கொள்ள யாவரும் பாக்கியவான். இன்னைக்கு இயேசுவோடு உறவுல இருக்கிறவங்களுக்குள்ளதான் அந்த ஜீவன் செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஏதோ நானும் ஒரு கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன் வாரங்கிறவனுக்குள்ள அந்த ஜீவன் வெளிப்படாது. ஆமென். கிறிஸ்துவோட இணைஞ்சவன், ஆமென், கிறிஸ்துவோடு வாழ்றவன், ஹல்லேலூயா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். அந்த ஜீவன் குமாரனுக்குள்ள இருக்கு. ஆமென். சொல்லுங்க, அந்த ஜீவன் எங்க இருக்கு? குமாரனுக்குள்ள இருக்கு. அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள வரணும்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள வரணும். ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டா அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துடும். ஆமென். ஆமென். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துட்டுனா நீங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். சொல்லுங்க, நீங்கள் வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். அப்படா நீங்க என்ன செய்யணும்? ஜீசஸ் சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையில வாங்க, கூப்பிடுங்க. யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு கூப்பிடுங்க, இயேசுவே நீங்க என் கூட வாங்க. ஹல்லேலூயா. நீங்க வேணும்பா. ஆமென். நீங்க ஒரு கூட்டம் சொல்றாங்க, ஒரே கிறிஸ்தவர்கள் இதே பைபிள தான் வச்சிருக்கிறான், ஆனா கிறிஸ்துவ மறுதலிக்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ மறுதலிக்கிற ஒரு கூட்டம். யெகோவா விட்னஸ், யெகோவா மட்டும்தான், பிதா மட்டும்தான், குமாரன் கடவுள் இல்லைன்னு சொல்றான். குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன். குமாரனை மறுதலிக்கிறவன் ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது செத்த வாழ்க்கை. ஆமென். இயேசுவோடு உள்ள வாழ்க்கை அது ஜீவனுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவோடு இணைந்த வந்த வாழ்க்கை தான் ஜீவனுள்ள வாழ்க்கை.
எனவே அவரோடு உறவாடுங்க, அவருக்கு உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. இயேசுவே கூப்பிடுங்க, என் வாழ்க்கையில வாங்கப்பா, அப்பா எனக்கு நீங்க வேணும். யார் யார் இன்னைக்கு இயேசுவே எனக்கு நீங்க போதும், நீங்க வேணும்னு கூப்பிடுறீங்களோ, உங்களுக்குள்ள ஜீவன் வந்துடும். அது என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். ஆமென். நித்திய ஜீவன். ஆமென். அது சாதாரண ஜீவன் அல்ல, அழிவில்லாத ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் தேவரகமான ஒரு வாழ்க்கை, அவரை போல ஒரு வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை. அவருக்கு மரணம் கிடையாது, அவருக்கு முதுமை இல்லை, அவருக்கு வியாதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவரை போல ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? நீங்க உங்க வியாதியிலிருந்து ரட்சிக்கப்படணுமா? உங்க மரண படுக்கையிலிருந்து நீங்க ரட்சிக்கப்படணுமா? உங்க கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க ரட்சிக்கப்படணுமா? உங்களுக்கு தேவையானது ஒன்று, இயேசு. ஹல்லேலூயா. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்கராஜா. ரபரபரே பரபரே பலதர பரபரே பலத. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு வேணும்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உள்ள வாழ்க்கை தான் அது ஜீவனுள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. இயேசப்பா உள்ள வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் என்னன்னா, அவர் ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. ஜீவன்களுக்கெல்லாம் அவர்தான் அதிபதி. சொல்லுங்க, ஜீவன்களுக்கெல்லாம் அவர்தான் அதிபதி. ஆமென். ஹல்லேலூயா. ஷதரபரபா. ஆமென். தேவனுடைய குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்க என்ன பண்ணணும்னா அறியணும். ஹல்லேலூயா. ஒன்றான மெய்தேவனையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அறியணும். நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னா அறியணும். அடுத்தது விசுவாசிக்கணும். முதல்ல அதை அறிஞ்சு கொள்ளணும். ஆமென். ஒன்றான மெய்தேவன ஆகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதை நித்தியது. இயேசு கிறிஸ்துவை நீங்க அறியணும். வேதத்தை வாசிக்கணும். எப்படி நீங்க அறிய முடியும்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஆமென். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். நீங்க வார்த்தை எடுத்து அறியணும், தியானிக்கணும், அதை ஆராயணும். நீங்க உலக மனுஷன் என்ன பண்றான்னா உலக காரியத்தை ஆராய்ச்சி பண்றான். ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க வேதத்தை ஆராயணும். ஆண்டவரை பத்தி என்ன சொல்லி இருக்கிறது? வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய கடவுள் யாரு? ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் சாகாத தேவன், அவர் சாவை காணாத தேவன், அவர் எப்போது உயிரோடு இருக்கிற தேவன், அவர் மரணத்தை காணாத தேவன், அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்க அறியணும். முதலாவது அறியணும், நம்முடைய தேவன் யார் என்பதை அறியணும். அடுத்தது விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். அவரோடு ஆமென், அவருக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. அவரோடு நான் உறவாடும் போது அவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா, நான் மறுபடி பிறந்துட்டேன்னா, அவருடைய ஆவி எனக்குள்ள வந்துட்டுன்னா, அவருடைய ஜீவன் எனக்குள்ள வந்துட்டுன்னா, ஆமென், எனக்கு மரணம் இல்லை, எனக்கு வியாதி இல்லை. நாம் பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்பதை நாம் அறியணும். அறிஞ்சா மட்டும் போதாது, வாயை திறந்து அதை பேசணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசிச்சு அதை அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ண உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கை சாதாரணமா இருந்த உங்க வாழ்க்கை தேவரகமான ஒரு வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது
தேவனை அறிஞ்சிட்டான், கிறிஸ்துவ அறிஞ்சிட்டான். கிறிஸ்துவ அறிஞ்சு அவரோடு உறவாடுனா, அவர் ஆராதிச்சான். சாதாரணமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அவன் வாழ்க்கை ஒரு ராஜ வாழ்க்கையா மாறிட்டு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வருமானம் கொஞ்சம் வருமானமா இருக்கலாம். ஆண்டவரோட நீங்க உறவாட, இயேசுவோடு நீங்க உறவாட ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க உங்க வருமானம் பெருகும். ஆமென். உங்க வாழ்க்கை சாதாரணமா இருந்த உங்க வாழ்க்கை ஒரு ராயல் வாழ்க்கையா மாறும். ஆமென். ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டமாக நீங்க மாறுவீங்க. ஆமென். உங்க வாழ்க்கை மாறும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். எப்ப அப்படி மாறும்? இயேசு உங்க கூட இருக்கும்போது, இயேசு உங்களுக்குள்ள வரும்போது, அவருக்குள்ள அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரும்போது, ஜீவன் சும்மா இருக்காது, அது பரிபூர்ணப்படணும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்த. ஏதோ ஜீவன் வந்துட்டு விட்டுறக்கூடாது. அவரோடு உறவாட, அவரோடு நேரத்தை செலவு பண்ண, ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார தனித்து அவரோடு உறவாட நமக்குள்ள இருக்கிற அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணமாயிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஜீவன் பரிபூர்ணமாக ஆக நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அது மறுமாகும். ஹல்லேலூயா. ரே நல்ல அப்படியே ஆவியில ரே பிரபரபலபரே பலத இயேசுவே கூப்பிடுங்க ஜீசஸ். ஆமென். வேதம் சொல்லுகிறது, மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினார். ஆனா மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்று. என்னது? ஆண்டவர் சொல்ற தேவையானது ஒண்ணு, அது இயேசுவின் பாதம். ஹல்லேலூயா. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஓ ஷதரபரபலபரி ருசி மகிழ்ந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். மரியாளுக்கு ஏசப்பாவுடைய பாதம் தான் பெருசுன்னு தோணுச்சு. எனவே அவளுக்கு அந்த கையில வச்சிருக்கிற அந்த பரிமள தைலம் பெருசாவே தெரியல. எனவே அதை எடுத்து அவருடைய தலையில ஊத்திட்டா. ஆமென். ஆனா அன்னைக்கு யூதாஸ்க்கு பணம் பெருசா தெரியுது. ஏசப்பா விட அவனுக்கு பணம் பெருசா தெரிஞ்சது. எனவே அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்த நான் கடைசியில 30 வெள்ளிக்காசுக்காக கடவுளையே காட்டி கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேலை பெருசா இருக்கா, ஒருவேளை உங்க குடும்பம் பெருசா இருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் இல்ல. இயேசுவை அறியறதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். உங்க வேலை உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சினிமா, ஒரு சீரியல் பார்த்து உங்க நேரத்தை செலவு பண்றது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஏசப்பாவோட நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்குள்ள இருந்த அந்த நித்திய ஜீவன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமெரே பிரபரபலபரே பனியேசுவே இயேசுவே இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. தேவனுடைய குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். இயேசு இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து உள்ள வாழ்க்கை ஜீவன் உள்ள வாழ்க்கை. ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படணும். ஆமென். இயேசுவோடு உறவாடணும். ஆமென். இன்னைக்கு இயேசப்பா பிடிச்சுக்கோங்க. யார் யார் இயேசப்பாவோட வேதம் சொல்லுகிறது அவருடைய குமாரனோடு ஐக்கியமா இருக்கும்படிக்கு
நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவரோடு ஐக்கியம், குமாரனோடு உள்ள ஐக்கியம் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும், தேவநகமான வாழ்க்கையை கொடுக்கும். இன்னைக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பகை. உலகத்துக்கு ஒருத்தன் சிநேகிதனா இருக்கான்னா அவன் தேவனுக்கு பகைஞரா இருக்கிறான் வேதம் சொல்லி. உலக நண்பர்கள் உங்களுக்கு நரகத்தை நோக்கி உங்களை இழுத்து செல்வார்கள். இந்த உலக காரியங்கள் உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லும். ஆனால் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம், கிறிஸ்துவோடு உள்ள உறவு உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ரே பிரபர பரபர பலதர பரிபனல துதிங்க. ரே பிரபர பல பரே பல. எத்தனை பேருக்கு ஆமே நித்திய ஜீவன் வேணும்? நித்தியமா வாழ்ற அந்த வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேணும். எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலையாக்க ரட்சிக்கப்பட விரும்புறீங்க? வியாதியிலிருந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட விரும்புறீங்க? கடன் பிரச்சனையிலிருந்து யார் யார் ரட்சிக்கப்பட விரும்புறீங்க? இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே. பிரபர பல பர பல பர பர பர. ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபை தாரும். உள்ள மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட, மடிந்திடங்கிற அந்த வார்த்தையில நான் மகிழ்ந்திடன்னு சொல்லுவோம். ஆமே. அவருடைய சித்தம் செய்வதுதான் என் மகிழ்ச்சி. ஆமீன். உன் உள்ளம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மகிழ்ந்திட வேண்டும். ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அப்பா, அந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உமக்காக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஏன்னா நித்தியமா உங்க கூட தான் வாழ போகிறோம். ஹல்லேலூயா. பணம் உங்க கூட வரப்போறதில்ல, உங்க நண்பர்கள் உங்க கூட வரப்போறதில்ல, ஆனா வரப்போறது இயேசு. ஹல்லேலூயா. பிரச்சனைன்னு வரும்போது இயேசுதான் நம்ம கூட. போன வாரம் நம்ம தியானிச்சோம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. இக்கட்ல ஆமே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்ன விடுவிச்சார். ஆமீன். உங்க உபத்திரவத்துல, உங்க கஷ்டத்துல இயேசப்பா தான் உங்களுக்கு வருவார். ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தின் நிமித்தம் இன்னைக்கு அவர் மரணித்து அவருடைய தியாக பலியாய் நமக்காக மரித்ததுனால் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவருடைய ஜீவனால் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆக்கினை தீர்ப்புல இருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய தியாகம். அவருடைய தியாகத்தை நினைச்சு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். மாரே பிரபா சொல்லுங்க. எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே நித்திய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கு, எங்களுக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே ஜீன் எங்களுக்குள்ள இருக்கு. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஜீவனை பேசுங்க. உங்க வாயில மரணத்தை பேசாதீங்க, ஜீவனை பேசுங்க. எப்போதும் ஜீவனை பேசுங்க.
ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. எதை நீங்க விரும்புறீங்களோ அந்த கனியை நீங்க ருசிக்க போறீங்க. ஜீவனை பேசுங்க. எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அதே சாகாமை அழியாமை எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, என் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஆமென். நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். ஆமென். ஊழியத்துல விதைக்க விரும்புறவங்க ஆமென் விதைக்கலாம். கூகுள் பே மூலமாய் ஆமென் விதைக்கலாம். இல்லைன்னா எங்களை தொடர்பு கொண்டு விதைக்கலாம். கர்த்தர் உங்களை கோடா கோடிய பெருக பண்ணுவார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். ரபரபரபரபரி பரதரபரி பரபா. ஹல்லேலூயா. ஓரதர ஷதர பரபரபரபரபரபரபரி பரபா. ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. மீண்டும் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர. நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திர. நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். அப்பாவை துதிக்கிறோம். இந்த நாள்ல எங்களோடு இணைந்து ஆராதித்த இந்த சிவமணிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவர் மேலும் கிறிஸ்துவின் ஜீவன் பாயட்டும். ஜீவன் நதி பாயட்டும். எல்லா மரண கட்டுகள் உடையட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். கிறிஸ்துவின் சோயை இறங்கட்டும். இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். உயிரடையட்டும். உயிரடையட்டும். எலும்புகள் நரம்புகள் உயிரடையட்டும். பலனடையட்டும். உயிர் தந்த வல்லமை இறங்கட்டும். எல்லா மரண கட்டுகள் எரியட்டும். ஃபெயிலியரான கிட்னி உயிரடையட்டும். திரும்ப உயிர் பெற்று எழும்பட்டும். ஓ மரித்து போன ஒவ்வொரு உறுப்புகளும் உயிர் பெற்று எழும்பட்டும். எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்பா ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நன்மை கிருபை ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவகுமாரனை உடைய ஒரு வாழ்க்கை வாழட்டும். நேரத்தெல்லாம் உங்க பாதத்துல செலவு பண்ணட்டும். உலக சிநேகம் வேண்டாம். ஏசப்பாவுடைய உறவு எனக்கு போதும்னு ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும். அப்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும்
ஜீவனை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவே. ஜீவன் அழியாமை வேலை செய்யட்டும், ஆக்டிவேட் ஆகட்டும் இயேசுவே. நாம் நித்திய ஜீவன் செயல்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. God bless you.